நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் கணேஷ் பேசுகிறேன், சென்னையிலேருந்து ஜோதிடர் மற்றும் பிரசனகர்த்தா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, இந்த நம்பிக்கை துரோகத்தால் நிறைய கடன் வாங்குவது யாருன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய கடன் கொடுப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் கடன் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கடன் திரும்ப வரவே வராது. இது மாதிரி யாருக்கு ஜாதக அமைப்பு இருக்குன்றது இப்போ பார்க்கலாம். உதாரணத்துக்கு, உங்கள் ஜாதகத்தில் மேஷத்தில் சனியோ, மிதுனத்தில் புதன் செவ்வாய், கண்ணில கேது இருக்குன்னா, இது மாதிரி ஜாதகம் அமைப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க சீக்கிரம் கடன் கொடுத்து ஏமாந்து போவாங்க. எப்படின்னா, நீச்ச சனி ஆட்சி பெற்ற புதனை பார்க்குதுன்னா, இது மாதிரி ஏமாந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஆட்சி பெற்ற புதன் சொன்னதுனால அவங்க வாங்குற கடன் அதிகமாக இருக்கும். இது எப்போ வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணியில் இருக்கிற கேத்துவை கோச்சார குரு எப்பெல்லாம் பார்க்குறாரோ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் அதிகமாகிட்டே போகும். இது அவங்களால அடைக்கிறது கஷ்டம். இதை அடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்தில் இருக்கிற புதன் செவ்வாய் சேர்க்கறதுனால ஒன்று அவங்க சொந்த நிலத்தை விற்று இந்த கடனை அடைக்கலாம், இல்லை அவங்க மாமா உதவி பண்ணலாம். இது மாதிரி ஜாதகத்தில் இந்த வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஜாதகத்துல இந்த மாதிரி வாய்ப்பு இருந்தா யாருக்கும் கடன் கொடுத்து ஏமாறாம இருக்கிறது நல்லது. மீண்டும் ஒரு நல்லது வாய்ப்பை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.